எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வினோத் பச்சையப்பன். சமீபத்தில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் போலீஸார் ஒரு முக்கியமான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 25.5 டன் எடையுள்ள போலி நெய்யை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. மேலும் அந்த 25.5 டன் எடையுள்ள போலி நெய் கூட சேர்த்து 10.5 டன் ரசாயன பொருட்களையும் போலீஸார் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 39 தயாரிப்பு மையங்கள்லையும் 130 இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் போலீஸார் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி ஈடுபட்ட நிலையில தான் இந்த மாதிரியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் தொடர்பாக போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இந்த விவரங்கள் எல்லாத்தையும் ஹைதராபாத் காவல் ஆணையாளர் VC சஜ்னார் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிச்சிருந்தார். இந்த மாதிரி போலி நெய்யை பயன்படுத்தி மக்களுக்கு விநியோகம் செஞ்சவர்கள் மேலே பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. BNS மற்றும் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இவர்கள் மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மேலே குண்டா சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக சுத்தமான நெய்யில் 99.5% கொழுப்பு இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து காலாவதியான பால் பவுடர்களை எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இருந்து காலாவதியான பால் பவுடர்கள் எல்லாம் இவங்க எடுத்து இந்த மாதிரியான நெய்யை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மேலும் பால் கொழுப்புக்கு பதிலாக பாமாயில் 1200 லிட்டர் ப்ரொக்யூர் பண்ணி இவங்க கலப்படம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வனஸ்பதி போன்றவைகளையும் 600 லிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அசலான நெய்யை போல் இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணலாக இருக்கணும், எப்படி விளம்பரத்துலலாம் சொல்லப்படுதோ அந்த மாதிரி நெய்யை கொண்டு வர்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவுத்தூளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாவுத்தூள் மற்றும் இந்த பம்பாய் ரவைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான ரவையை யூஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக லேப் கிட்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த நெய் எதுவுமே போலியான நெய்ன்னு கண்டுபிடிக்கப்படலை. காவல்துறையினர் தீர விசாரித்து பல்வேறு டெஸ்ட்டுகள் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான போலி நெய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டிங் மெத்தட்ஸில் இந்த மாதிரியான நெய் போலி நெய்ன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு இவங்க கலப்படம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. NABL சான்றளிக்கப்பட்ட அதிநவீன ஆய்வகங்களுக்கு இந்த மாதிரியான சாம்பிள்கள் அனுப்பப்பட்ட நிலையில் 21 சாம்பிள்களில் 19 சாம்பிள்கள் போலியான நெய் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டது. பொதுவாக நெய் பேக்கெட்டுகளில் FSSAIயோட உரிமம் இருக்கும். மேலும் எந்த தேதியில் நெய் தயாரிக்கப்பட்டது, எந்த தேதியில் காலாவதி ஆகுதுன்னெலாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த மாதிரியான போலியான நெய் பேக்கெட்டுகள்லாம் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எதுவுமே குறிப்பிடப்படலை அப்படின்றது அதிகாரிகள் விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான போலியான நெய் எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சாதாரண ரோட்டுக்கு உணவகங்கள்லையும் பெரிய பெரிய உணவகங்கள்லையும் சின்ன சின்ன ஸ்வீட் கடைகள்லையும் இந்த மாதிரியான நெய்களெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, விநியோகம் செய்யப்பட்டு அதை வாங்கி அவங்க சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்கிறாங்க. ஆயுர்வேத மருந்து தயாரிக்கிறதுலையும் இந்த மாதிரியான போலி நெய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா போலீஸார் அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னாங்க. மேலும் கோவில்களில் பூஜை செய்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நெய்லையும் இந்த மாதிரி கலப்படம் நிகழ்ந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான கலப்படம் செய்யப்பட்ட நெய்யை தொடர்ந்து மனிதர்கள் உட்கொள்ளும் பொழுது பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. தொடர்ச்சியாக ரசாயன எசன்ஸுகளை கலப்படம் செய்யும் பொழுது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவது மட்டும் இல்லாமல் குடல் புண்கள் ஏற்படும் அப்படின்னும் ஸ்கின்ல பல்வேறு ரேஷஸ் போன்றவைகள் ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி போலி நெய் மற்றும் உணவு கலப்படங்கள் தொடர்பாக புகார் அளிக்கணும் அப்படின்னா FSSAI வெப்சைட்டுக்கு தொடர்பு கொண்டு அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு போர்ட்டலில் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யலாம் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.